வியூவர்ஸ், இன்றைக்கி லஞ்ச் என்னென்னு பார்க்கலாமா? இன்றைக்கி லஞ்ச் வந்து தண்ணி சாம்பார் வைக்க போகிறேன். கீரை தண்ணி சாம்பார். அதுக்கு முதல்ல நான் அரிசியை கழுவி எடுத்துக்கிறேன். முதல் தண்ணி கீழே ஊற்றிடுவோம். நான் வந்து செகண்ட் தண்ணி கீழே தான் ஊற்றிட போகிறேன். இப்போ நான் 3வது தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நான் அரிசி கழுவின தண்ணி 3வது தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த சட்டியில் ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி மறுபடியும் இந்த தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். அரிசி கழுவுன ஒரு சிலர் 2வது தண்ணி எடுப்பாங்க. நான் 3வது தண்ணி தான் எடுத்துக்கிட்டேன். அதில் நான் பைத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். நல்லா வேகட்டும். இது வந்து ரொம்ப வேகணும், அப்படியே குழன்னு வேகணுன்ற அவசியம் இல்லை. சும்மா நல்லா ஒரு அந்த அப்படியே வேகத்துக்கு முன்னாடி இருக்க பதத்தில் நம்ம எடுக்கணும். இப்போ சிறுபருப்புன்னு சொல்கிற பைத்தம்பருப்பையும் போட்டுக்கிட்டேன். ஸ்டவ்வை மூடி வச்சுக்கிட்டேன். ஒரு அடுப்பில் ஒயிட் ரைஸ் வச்சுக்கிட்டேன். இப்போ நான் செய்கிறது வந்து கிராமத்து ஸ்டைலில் மண் சட்டி நீர் சாம்பார். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை செய்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது இன்னும் வேகலை. இப்போ தான் வேக போகுது. இன்னும் வேகலை. இது ஒரு சிலர் குக்கரில் கூட வேக போட்டுருக்காங்க. ஆனால் நான் வந்து இந்த மண் சட்டிலே தான் வேக வைக்கிறேன். நல்லா வேகட்டும். இது அடுப்பில் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். அடுப்பில் செய்தால். இப்போ இதை பாருங்கள், பருப்பு நல்லா மலர்ந்த மாதிரி, இதை பாருங்கள் நல்லா மலர்ந்த மாதிரி வெந்திருக்கு. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ இதோட என்னென்ன சேர்க்கலாம் தெரியுமா? பாருங்க, பருப்பு நல்லா மலர்ந்துருக்கு போதும். இப்போ இது நல்லா இப்படியே கொதிக்கட்டும். இப்போ இதில் நான் வந்து என்னென்ன போட போகிறேன் தெரியுமா? தக்காளி, சாம்பார் வெங்காயம், பச்சை மிளகா, கூடவே காஞ்ச மிளகா ஒன்று போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வேகட்டும். இனிமேல் நம்ம தாளித்து ஊற்றணும். தாளிப்புன்றது ரொம்ப சின்ன முறை தான். நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். நல்லா இன்னும் நல்லா வேகட்டும். இப்போ இது வேகிறதுக்குள்ளே நான் முருங்கைக்கீரையை உருவி வச்சுக்கிறேன். கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டேன். முன்னெல்லாம் முருங்கைக்கீரை நாங்கள்லாம் கழுவவே மாட்டோம். உருவிட்டு அப்படியே போட்டுருவோம். கொஞ்சம் சின்ன சின்ன குச்சிங்க இருக்கட்டும், பரவாயில்ல, அப்படியே போட்டுருவோம். இதை உருவிட்டு இப்போ முருங்கைக்கீரை தண்ணி சாம்பார் தான் பண்ண போகிறோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை உருவி எடுத்துட்டு இப்போ இதில் போட்டுடணும். நல்லா முத்தனை கீரைனா காம்பு போடக்கூடாது, இலை மட்டும் போடணும். இது இலசு கீரையாக தான் இருக்குது. அதனால் காம்பு போட்டாலும் பரவாயில்ல. நல்லா சுத்தமாக கழுவிட்டு பூச்சி இருக்கான்னு பார்த்துட்டு, இல்லைன்னா போடுங்க. பூச்சி இல்லாமல் பார்த்து போடுங்க. இன்னெல்லாம் கழுவ மாட்டோம், அப்படியே போட்டுருவோம். மரத்தில் பறிச்சிட்டு வந்தோமா அப்படியே உருவணுமா அப்படியே போட்டுருவோம். ஆனால் இப்போ தான் தூசி அது எது என்னமோ சொல்கிறாங்க. அதனால் முருங்கைக்கீரையை கழுவி போடுவோன்ட்டு கழுவி போடுறேன். போதும் இவ்வளோ முருங்கைக்கீரை. ரொம்ப போட்டாலும் ஒரே முருங்கைக்கீரையாக தெரியும். அப்புறம் அந்த குழம்போட ருசி வராது. நம்ம கொஞ்சமாக தான் போட்டுக்கிடணும், ரொம்ப போட தேவையில்லை.
இவ்வளோ போதும். ஒரு கை ஒரு குத்து முருங்கைக்கீரை போதும். இதெல்லாம் நல்லா வேக வச்சு குடிக்கலாம். சூப்பு, முருங்கைக்கீரை சூப் பண்ணி குடிக்கலாம். அதான் உடம்புக்கு அவ்வளோ நல்லது, இரும்பு சத்து. இப்போ நான் இந்த சட்டி இந்த அடுப்பு கொஞ்சம் பெருசுன்னொன்னே நான் இதில் வச்சுட்டேன். இந்த பக்கத்து அடுப்பில் பருப்பு நல்லா வேகுது, கமன் வாசனையும் வருது. நல்லா வேகட்டும். இதுக்கு புளியோ ஏதோ ஊற்றவே தேவையில்லை. இதுக்கு நான் வந்து குழம்புத்தூள் இருந்தால் குழம்புத்தூள் போடலாம். சாம்பார் பொடி போட்டுக்க போகிறேன். இதை பாருங்கள், இவ்வளோ சாம்பார் பொடி எடுத்து இந்த பருப்பு வேகுது பார்த்தீங்களா, அதில் போட்டுக்கிறேன். இதில் புளியெலாம் ஊற்றவே வேண்டாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். முடிஞ்ச அளவு கல்லுப்பு யூஸ் பண்ணுவேன். இதை போட்டு நல்லா இப்போ நான் இதுலேயே நல்லா கலந்துக்கிறேன். இதுதான் தண்ணி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் லஞ்சு தான். நல்லா வேகட்டும். இப்போ இதை தாளிச்சுக்கிடலாம். தாளிப்புக்கு ஒன்றுமே தேவையில்லை, வெறும் கடுகு, எண்ணெய் சூடாகட்டும். கடுகு, இந்த குழம்பு நல்லா வெந்துச்சு. இந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, காஞ்ச மிளகா போட்டதெல்லாம் வறுப்பெல்லாம் நல்லா வெந்துருந்துச்சு. கடுகு பொடியுது, காஞ்ச மிளகா போட்டுக்கேன், கொஞ்சமாக உளுந்த பருப்பு. கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகா மட்டும்தான் போட்டு தாளிச்சிடலாம். சூப்பர் டேஸ்டான. இப்போ இதில் அப்படியே தாளிச்சு விட்டுவிடணும். அதை நல்லா பொடிஞ்சிச்சு, போதும். இப்போ இந்த தாளிப்பை எடுத்து அப்படியே அந்த சட்டியில் ஊற்றிக்கிடுவோம். கடுகுல அது உளுந்தம் பருப்புலாம் கூட நல்லா செம்ம வாசனைப்பா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு வந்து நான் இந்த அடுப்பில் வச்சுக்கிறேன், அப்போ தான் வீடியோவில் நல்லா தெரியும். இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு மசாலா தயார் பண்ண போகிறேன். எப்படி என்ன பண்ண போகிறேன்னு பார்ப்போமா. இப்போ இது நான் எடுத்துருக்கேன் பாருங்கள், ஒரு குழவிக்கல் எடுத்துருக்கேன்ல, இதில் நான் கொஞ்சமாக மிளகு போட்டுக்கிறேன், கொஞ்சமாக சீரகம், ரொம்ப போடக்கூடாது, சீரகம் கொஞ்சம், அதோட சோம்பு கொஞ்சம் போடணும். சோம்பு எடுத்துகிட்டு வரேன். சோம்புலாம் ரொம்ப போடக்கூடாது, ஒரு 2 தான் போட்டு இதை நம்ம இடிக்க போகிறோம். மிளகு, சீரகம், சோம்பு ஒன்றும் பாதிமாக தான் வச்சுக்கிடணும். அப்படியே போடக்கூடாது, முழுசாகவும் போடக்கூடாது, ரொம்ப நசுக்காகவும் போடணும். இதை பாருங்கள், ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கிட்டேன்னா ஊற்றிக்கிட்டேன்னா அடுத்தது இதோட காஞ்ச வெங்காயம் ஒரு 4-5 சாம்பார் வெங்காயம் அதையும் போட்டு நசுக்கிக்கலாம். எல்லாம் போட்டு ஒன்றும் பாதியமாக நசுக்கிக்கிட்டேன். இப்போ இதை எடுத்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், சாம்பாரில் போடணும். வாங்க போடுவோம். இதை பாருங்கள், சாம்பார் நல்லா வற்றி நல்லா வந்துடுச்சு. இப்போ நான் இந்த முருங்கைக்கீரையை போட்டுக்கிறேன். தண்ணிக்கீரை சாம்பார். இப்போ இதில் நான் நுணுக்கி வச்சிருந்தேன் பார்த்தீங்களா, மிளகு, சீரகம், சோம்பு, சின்ன வெங்காயம், அதான் சாம்பார் வெங்காயம்,
அதெல்லாம் இதில் போட்டுக்கிறேன். போட்டு கொஞ்சமாக கழுவி தண்ணி ஊற்றிப்போம். இப்போ கொஞ்ச நேரம் தான் கொதிக்கணும் இந்த தண்ணி. இந்த சாம்பார் செம்ம வாசனையாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டு. இது கொதிக்கணும். கொதிச்ச பிறகு தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். ஏன்னா இந்த கீரைலாம் வேகணும்ல. சுவையான தண்ணி சாம்பார் தயாராகிடுச்சு. வேறு எதுவுமே போடல. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். தண்ணி சாம்பார், நீர் சாம்பார், நீர் குழம்பு, எது வேணும்னு சொல்லலாம். தண்ணியாக வேணும் அப்படின்றவங்க, அப்படி கெட்டியமாக வேணுன்றவங்க இன்னும் கூட நீங்கள் பருப்பு நிறைய போட்டுக்கலாம், கீரை நிறைய போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். இப்போ நமக்கு சுவையான தண்ணி சாம்பார் தயாராகிடுச்சு. நான் வந்து ஒயிட் ரைஸ் பண்ணிட்டேன். அந்த ஒயிட் ரைஸை வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம உருளைக்கிழங்கு வறுத்தா சூப்பராக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு தான் நான் வறுக்க போகிறேன். நான் ஒரு இதில் சாம்பார் ஒயிட் ரைஸ் ஆகிடுச்சு. அதையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கிறேன். சுவையான நீர் சாம்பார், தண்ணி சாம்பார், தண்ணி கீரை சாம்பார். நம்ம இஷ்டம் தான், ஏதோ ஒரு பேர் சொல்கிறதுக்குன்ட்டு. இப்போ இந்த கீரை இந்த சூட்லேயே நல்லா வெந்துடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருப்பா. செம்ம டேஸ்ட்டு, அல்டிமேட். இப்போ இது எது செய்தாலும் மூடி வைக்க வேண்டும். சாம்பார் ஆயிடுச்சு, ஒயிட் ரைஸ் ஆயிடுச்சு. இனிமேல் உருளைக்கிழங்கு பண்ணுறதுக்கு என்ன ரெடி பண்ணலாமா? நான் உருளைக்கிழங்கை ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். அதை சிப்ஸு மாதிரி போட்டுருக்கிறேன். இதெல்லாம் அந்த ஸ்பாட்டில் செய்கிறது. இது ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த கடாய் எடுத்துக்கிறேன். தொட்டுக்க சாம்பாருக்கு தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் உருளைக்கிழங்க இந்த சிப்ஸு மாடலில் இப்படி கட் பண்ணிக்கிறேன், ரவுண்ட் ரவுண்டாக. லஞ்சு நான் ஈஸியாக முடிக்கிறது தான். எப்போவுமே செய்யறதே செய்யாமல் கொஞ்சம் புதுமையாக இருக்குதுன்னு தான் நான் இன்றைக்கி நீர் சாம்பார் பண்ணேன். நீர் சாம்பார், தண்ணி சாம்பார், ஏதோ ஒரு சாம்பார். ஆனால் நான் டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும். எப்பவும் சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட். எப்போவுமே உருளைக்கிழங்கு வந்து உப்பு மிளகாத்தூள் போட்ட உடனே ஃப்ரை பண்ணிடணும். அதை மட்டும் விட்டோம், நீர் விட்டு போயிட்டு அதில் வந்து மசாலா ஒட்டவே ஒட்டாது. இப்போ நான் இது எண்ணெயில் ஊற்றிட்டு பிறகு கூட உப்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸு. இன்றைக்கி லஞ்சு தண்ணி சாம்பார், தண்ணி கீரை சாம்பார் கேட்டால் இதுக்கு உப்பு போட்டுக்கிறேன். நான் சாதாவாக குழம்பு மிளகாத்தூள் தான்ப்பா போட்டிருக்கேன். குழம்பு மிளகாத்தூளும் சால்ட்டும் தான். ரொம்ப பிரம்மாண்டமாக அது இதெல்லாம் சேர்க்கலை. சிம்பிளாக பண்ணுறதே எப்பவுமே நல்லாயிருக்கும். பாருங்க, குழம்பு மிளகாத்தூளும் உப்பு தான் போட்டு வரிசிக்கிட்டேன். இதெல்லாம் வறுக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பண்ண, அப்போ தான் இது மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி தண்ணி விட்டு போயிடும் உப்பு. அந்த உருளைக்கிழங்கு இருக்க நீர் வந்து உப்பை எல்லாத்தையும் கரைச்சிரும். இப்போ இதை போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதான். இன்றைக்கி லஞ்ச் வந்து ஒயிட் ரைஸ், சாம்பார் என்ன டேஸ்ட்டாக இருக்கும். கீரை ரொம்ப சூப்பர் டேஸ்ட். சிப்ஸு உருளைக்கிழங்கு சிப்ஸும் ஆயிடுச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்சு. உங்களுக்கு இந்த லஞ்சு பிடிச்சதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.